சாரமர் கொன்றையும் ஷண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதிய போதும் என் சிந்தையுள்ளே காரமர்மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதி பாடல் 30. அன்றே தடுத்தென்னை ஆண்டு கொண்டாய் கொண்டதல்ல என் கை நன்றே உனக்கினி நான் என் செய்யினும் நடுக்கடலுள் சென்றே விழினும் கரையேற்றுகை நின் திருவுளமே ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே. அபிராமி பட்டர் இந்த பாடல்ல பரிபூர்ணமான சரணாகதிய வெளிப்படுத்துறார். வாழ்க்கையில யாருக்கும் வெறும் துன்பமே கரை புரண்டு வரதும் இல்லை, இல்ல இன்பமே இருக்கு துன்பமே இல்லை அப்படின்னும் இல்லை. ஆனா இந்த இன்ப துன்பங்களை எல்லாம் இறைவன் நம்மை நெறிப்படுத்தும் பொருட்டு, நம்மை செம்மைப்படுத்தும் பொருட்டு நமக்காக அருளி செய்கிறார் அப்படிங்கிற ஒரு புத்தி தான். பிரசாத புத்தியோட நம்முடைய அனுபவங்களை இறைவனின் திருவருளாக ஏற்றுக்கொள்வதுதான் சரணாகதி. அதை பத்தி புலம்பாம இருக்கிறது. நல்லது வரும்போது நான் செஞ்சேன், ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்பொழுது பகவான் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறார், ஏன் இப்படி பண்றாருன்னு தெரியல, ஏன் இப்படி பார்ஷியலா இருக்கார், எனக்கு மாத்திரம் நான் என்ன பண்ணேன், எதுக்காக எனக்கு இவ்வளவு கஷ்டம் அப்படின்லாம் நிறைய கேள்விகள்லாம் கேட்போம். பல பேருக்கு வாழ்க்கையில ஒரு டிராஜடி வந்ததுன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு இறை நம்பிக்கையை கூட விட்டு போயிடுறத நம்ம வாழ்நாள்ல பாக்குறோம். நம்ம பார்த்தோம்னா எந்த ஒரு மகான்கள் வாழ்க்கையை எடுத்து பார்த்தாலும் அவங்க வாழ்க்கையில கஷ்டங்கிறது இல்லாம இருக்கக்கூடிய ஒரு மகானுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கவே முடியாது. யார வேணா எடுத்து பார்க்கலாம். மாணிக்க வாசகர், அப்பர் பெருமான், எல்லார் வாழ்க்கையிலையும் பார்த்தோம்னா எக்கச்சக்கமான சோதனைகள். அவங்க எல்லாம் கம்ப்ளீட்டா பரிபூர்ணமா முழுமையான சரணாகதி செய்தவர்கள். சரணாகத்தினா என்ன? கேன் சரண்டர் பட் ஒன்ஸ். நம்ம ஒரு முறைதான் சரணாகதி பண்ண முடியும். நம்மளுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் இறைவனுக்கு அர்ப்பணம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவன் வழி நடத்துகிறான். அதுல என்ன கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் சரி, இன்பம் வரும்போது ரொம்ப துள்ளி குதிக்காம அவனுடைய பிரசாதமாக அதை பார்த்து, அதே மாதிரி கஷ்டம் வரும்பொழுதும் அதை கண்டு துவண்டு விடாமல் இறைவன் நம்மை புடம் போடுகிறார். பிக் பிக்சர்ல பார்த்தோம்னா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஒரு என்டையர் காஸ்மோஸ்ன்னு பார்த்தோம்னா ஒத்தொத்தருடைய நம்ம உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஹியூமன் பீயிங்ஸோட கஷ்ட நஷ்டங்களை நம்ம பட்டியல் போட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஒத்தொத்தர் ரொம்ப சின்னதா தெரியும். இவ்வளோ பெரிய மில்கி வே கேலக்சியில இருக்கக்கூடிய இந்த பூமி, இந்த சோலார் சிஸ்டம் இருக்கக்கூடிய பூமி, அந்த பூமியில இருக்கக்கூடிய இத்தனை கான்டினென்ட்ஸ், அதுல ஏசியன் கான்டினென்ட்ல அதுலயும் இந்தியால, அதுவும் இந்தியால ஒரு ஒரு டாட் கூட இல்லை. நம்ம தமிழ்நாடு சென்னைன்னு எடுத்துட்டா சென்னையில இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஏரியால வசிக்கக்கூடியவங்கன்னு எடுத்துனா கூட நம்மளுடைய கஷ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்லை. எந்த ஒரு மகான பார்த்தாலும் சரி, அவங்க என்ன ஆனாலும் சரி, அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் அவங்களுடைய உறவு, அவங்களுடைய எந்த தெய்வத்தின் மீது அவங்க நம்பிக்கை வச்சிருக்காங்களோ அந்த தெய்வத்தின் மீது இருக்கிற நம்பிக்கையை ஷாட்டர் பண்ண விடவே மாட்டாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் அம்மா நீ ஏன் என்னை இப்படி கஷ்டப்படுத்துறேன்னு அம்மா கிட்ட போய் அழுவாங்களே தவிர அதனால நம்பிக்கையை தொலைப்பார் இல்லை. அதுதான் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது. இங்கேயும் அபிராமி பட்டருக்கு என்ன வாழ்க்கையில நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஆனா அவரும் சொல்றார், இவருடைய விஷயத்துல அவர் என்ன சொல்லிட்டாரு, அபிராமி அன்னையே என்னை தடுத்தாட்கொண்டாள் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் அவ பின்னாடி போகல, ஆனா அவளே கருணையோட எனக்கு என் மனசுல உருக்குகின்ற அன்பை கொடுத்தாள், நல்ல பக்தி பண்ண வச்ச, அவளோட பணியில என்ன ஈடுபடுத்தினா, நல்ல சத்சங்கத்தை கொடுத்தா, எல்லாமே அவள் செய்தாள் அப்படின்னு சொல்லிட்டாரு. அன்றே தடுத்தென்னை ஆண்டு கொண்டாய். நீ அம்மா நீ அன்னைக்கே நீ என்னை தடுத்து என்னை ஆண்டு கொண்டாய். என்னது நீ என்ன சார்ஜ் எடுத்துட்ட,
இனிமே நீ என்னுடையவன் அப்படின்னு சார்ஜ் எடுத்துக்கிட்ட. உலகத்துல எத்தனை பேரும் அம்பாளுடைய குழந்தைகள் தான். அம்பாள் நம்ம எல்லாருடைய சார்ஜும் எடுத்து கொண்டிருக்கா. ஆனா நம்மளுக்கு தான் அது தெரியறது இல்ல. நம்ம ஏதாவது பிரச்சனை வரும்போது அம்பாள் நம்மை கைவிட்டு விட்டாள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அம்பாள் ஒரு பொழுதும் கைவிடுவதில்லை. ஒரு சாதாரண தாயை பார்த்தோம்னா, ஒரு குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை, இல்ல ஒரு புத்தி கலங்கி போச்சு குழந்தைக்கு, இல்ல வந்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டி கழுத்துக்கு கீழே ஒண்ணுமே செயல்படல, நாளைக்கு இந்த குழந்தை எனக்கு எந்த விதமான அது எதுவும் வேலைக்கு போய் என்னை காப்பாத்தாது அப்படின்னு தெரியும் பொழுது ஒரு தாயானவள் அந்த குழந்தையை விட்டுடுவாளா? இல்ல ஏதோ ஒரு விஷயமாகி அந்த குழந்தைக்கு ஒரு மனநிலை சரியில்லாம போயிடுச்சு, அந்த தாயானவள் அந்த குழந்தையை விட்டுடுவாளா? விடமாட்டா இல்லையா? கடைசி வரைக்கும் அந்த குழந்தையை எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைப்பா, அதுக்கு நல்லது பண்ணணும்னு நினைப்பா. சாதாரண தாய்க்கு அப்படிங்கும்போது உலகன்னை அவளுக்கு இருக்காதா? அவளுடைய சிருஷ்டி இது. அதனால வந்து நம்ம ஒத்தொத்தரையும் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டிருக்கா. உலகத்துல இருக்கிற சாதாரண அன்னைக்கு கூட சில லிமிடேஷன்ஸ்லாம் உண்டு. அவளால எல்லாம் பண்ண முடியாது ஒரு குழந்தைக்கு. இப்போ வந்து அடுப்புல சமைக்கும் பொழுது குழந்தையை பார்த்துக்க முடியாது. ஹால்ல குழந்தை ஏதாவது அடிபட்டு நிறுத்து அப்படின்னு சொன்னா பார்த்து கொண்டே இருக்க முடியாது. உலகத்துல இருக்கக்கூடிய பிசிக்கல் மதருக்கு சில லிமிடேஷன்ஸ்லாம் இருக்கு. அதே மாதிரி ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டதுன்னு சொன்னா அதை தீக்கிற போக்குற சக்தி வந்து இந்த உலகத்துல இருக்கிற அன்னை கிடையாது. ஆனா உலகத்தையே ஆளும் அன்னை இருக்கா இல்லையா, அவளுக்கு எல்லா விதத்திலையும் அவளால வந்து பார்க்க முடியும். ஒரே நேரத்துல அத்தனை பேரையும் எல்லைக்குட்படாதவள் அவள், எல்லையற்ற ஆற்றல் உடையவள். அதனால ஒத்தொத்தரும் என்ன பண்ணி கொண்டிருக்கோம், ஒத்தொத்தருடைய இன்னைக்கு என்ன நேரத்தை வீணடிச்சோமா, ஏதாவது பிரயோஜனப்படுத்தினோமா, அத்தனையும் அவள் பார்த்து கொண்டிருக்கிறாள். நம் ஒவ்வொருவரும் அவளுடைய குழந்தை. அதனால வந்து இங்க என்ன சொல்றாரு, அன்றே தடுத்து என்னை ஆண்டு கொண்டேன். அம்மா நீ எனக்கு பொறுப்பு எடுத்துட்ட, நான் வந்து உனக்காக தான் வேலை செய்யறேன், நான் வந்து உன்னுடைய குழந்தை, நீ எனக்கு சார்ஜ் எடுத்துட்ட. இப்போ அவருக்கு திடீர்னு என்ன தோன்றதுன்னா, ஒருவேளை அன்னை வந்து இல்ல இல்ல இனிமேலாம் நீயே பாத்துக்கோப்பா, நீ பெரியவன் ஆயிட்ட, நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவாளோன்னு ஒரு இதுல முன்னாடியே சொல்லி வைக்கிறார். கொண்டது அல்ல என் கை, இல்லப்பா உனக்கும் எனக்கும் இனிமே சம்பந்தம் இல்லை, நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு நீ ஒருவேளை நீ சொல்லி என்ன கை கழுவல, என் கைனா என்று சொல்வாயேயானால் நன்றே உனக்கு, அது நல்லதாமா உனக்கு, அது உன்னுடைய உன்னுடைய இதுக்கு வந்து உன்னுடைய ஸ்டேச்சருக்கு வந்து அது நல்லதா, அது நீ வந்து உலகத்தையே ஆளும் அன்னை, இனிமே உனக்கு என்ன அப்படின்னு உனக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை, நீயே உன்னுடைய விஷயத்த பாத்துக்கோப்பான்னு சொல்லிட்ட அப்படின்னு சொன்னா இது உனக்கு நல்லதாமா அப்படின்னு கேட்கிறார். வந்து உரிமையா அப்படி கேட்கிறார். இனி நான் என் செய்யணும் அம்மா, இனிமே நான் உன்னுடைய பொறுப்பு, நான் என்ன செஞ்சாலும் சரி, கெட்டதோ நன்மையோ தீமையோ நான் என்ன செஞ்சாலும் சரி, நடுக்கடலுள் சென்றே விடினும், நான் நடுக்கடல்ல போய் நான் வந்து குதிச்சுட்டா கூட என்னை கரையேற்றுகை, நான் எந்த பாதையில போனாலும் என்ன திக்குல போனாலும் என்னை கரையேற்றுதல் அப்படிங்கிறது, என்னை திரும்ப வழி நடத்துதல், என்னை சரியான பாதையில் போகும்படி செய்தல் வந்து நின் திருவுளமே, அது உன்னுடைய பொறுப்பு, உன்னுடைய அருள்னால மட்டும்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதனால வந்து என்னை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு, என்னை வழி நடத்த வேண்டிய பொறுப்பு அத்தனையும் உன்னுடையது. மாணிக்க வாசகரும் திருவாசகத்துல ரொம்ப அழகா பாடுறார். அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையும் இன்றோர் இடையூறு எனக்குண்டோ என் தோள் முக்கன் எம்மானே, நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. அப்பா அன்னைக்கே நான் வந்து உனக்கிட்ட எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிட்டேன், என்னுடைய ஆவி உடல் உடைமை எல்லாத்தையும் நான் வந்து உனக்கு, நீ என்ன ஆட்கொண்ட போதே நீ எல்லாத்தையும் எடுத்துட்டாச்சு. இனிமே வந்து எனக்கு என்ன பிரச்சனை வரும், இன்றோர் இடையூறு எனக்கு உண்டோ, இனிமே எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, என் தோள் 8 தோள்கள், அதுக்கப்புறம் வந்து முக்கண் 3 கண்களை உடைய குன்றே அணையாய் எம்மானே. குன்றே அணையாய்னா என்ன, பகவான் எப்படி இருக்கார், மலை போல இருக்கார், அசைவற்று இருக்கார், நிശ്ചலமா இருக்கார். அப்பேற்பட்ட குன்றுக்கு இணையான உறுதி படைத்த பெருமானே, நன்றே செய்வாய் பிழை செய்வாய், நீ என்ன வேணா செஞ்சுக்கோப்பா, என்னை வச்சு நல்லதை வேணாலும் பண்ணவே, ஏதோ கஷ்டத்தை வேணாலும் கொடுக்கவே, என்ன வேணா செய், நானோ இதற்கு நாயகமே, நான் எப்படிப்பா இதுக்கு சார்ஜ் ஆக முடியும், நீ என்னை வழி நடத்துகிறாய் அவ்வளவுதான் அப்படின்னு சரணாகதியை ரொம்ப அழகா அங்கேயும் பாடியிருக்கார் திருவாசகத்துல. அதே மாதிரிதான் இங்கேயும் அபிராமி பட்டர் பாடுறார். இப்ப என்ன சொல்றார், ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே அப்படின்னு அம்மையை அழைக்கிறார். ஒன்றே ஒரு வடிவானவள்,
நம்ம எல்லாருக்கும் இஷ்ட தெய்வம்னு ஒரு சாமி இருக்கும். ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது, கோவிந்தா ஏப்பா இப்படி படுத்துற, என்னோட கோவிந்தா என்னை கைவிட மாட்டான், என்னுடைய பாலாஜி என்னை கைவிட மாட்டான், என்னுடைய கண்ணன் என்னை கைவிட மாட்டான், என் குருவாயூரப்பன். நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும். அதை என்னன்னு சொல்லுவோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் பகவான் எல்லாருக்கும் பொதுவானவர். ஆனா அந்த பக்தி எல்லையற்று போகும்பொழுது என்னை அவன் நடத்துகிறான் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த பக்தி நம்ம மனசுல மேலோங்கும் போது நம்ம ரொம்ப உரிமையா என்னுடையவள் அவள் அப்படின்னு நம்ம வந்து உரிமையா சொல்லுவோம். அதே மாதிரிதான் இங்கேயும் என்னுடைய அம்மாவான உமையவளே, உமையம்மையே என் உமையவளே அப்படின்னு சொல்றாரு. ஒன்றே ஒரு உருவாக இருப்பவளே. அவருடைய இஷ்ட தெய்வம் அபிராமி. அதனால அபிராமிங்கிற ஒரு உருவத்துல இருப்பவள். ஆனா அவளே பல உருவே, பல உருவாகவும் இருப்பவள். நம்ம பார்க்குற அத்தனை நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸும் அம்பாள் தான். எத்தனை நம்ம பூஜிக்கத்தக்க எத்தனை தெய்வங்களை வழிபடுறோம் நம்ம. சிவபெருமானா இருக்கட்டும், குருவாயூரப்பனா இருக்கட்டும், மீனாட்சி, காமாட்சின்னு அம்பாள்லயே எத்தனை உரு. அந்த மாதிரி பல உருவே. காளின்னு எடுத்துட்டா கூட காளியில எத்தனை காளி ஃபார்ம்ஸ் வச்சுருக்கோம் நம்ம. அந்த மாதிரி வந்து பல உருவே, பல உருவாக இருப்பாள். அங்கங்க ஏதோ ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி கோவில் கொண்டிருக்கிறாள் அம்பாள் இல்லையா. அதனால உலகெங்கும் அன்னையின் விபூதி. எல்லா இடத்துலயும் பார்த்தோம்னா எல்லா இடத்துலயும் திருக்கோயில்கள் இருக்கு. வெவ்வேறு ஃபார்ம்ஸ்ல அம்பாள் நிறைய இடத்துல இருக்கா. அப்புறம் அருவே. இந்த உருவத்துக்கும் அருவம்னா என்னன்னு கேட்டா, அதாவது உருவங்களை கடந்து நிற்கும் எந்த விதமான நிர்குணமான சைத்தன்யம் அப்படின்னு பொருள். அதாவது உண்மையாவே அம்பாள் வந்து நிர்குணமானவள். அவளுக்கு குணம் கிடையாது, உருவம் கிடையாது, நாமம் கிடையாது. உண்மையாகவே இறைவனுக்கு ஓர் உருவம் ஓர் நாமம்னு கிடையாது. ஆனா நிறைய திருநாமங்கள் சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இந்த நாமங்கள், உருவங்கள், நாமங்கள் இதையெல்லாம் கடந்து நிற்கும் நிர்குண நிശ്ചல தத்துவம் தான் அந்த இறைவன். குணமற்றது, உருவமற்ற அந்த தத்துவமும் கடவுளே இல்லையா. அதனால அருவே, உருவங்களுக்கு அப்பாற்பட்டவளாக இருப்பவளும் என் உமையவளே. நீயே ஒன்றாக இருக்க, நீயே பல உருவாக இருக்க, நீயே அதையும் கடந்து நிற்கிறாய் அப்படின்னு பாடுறார். இதேதான் நம்ம வந்து இதுலயும் பாக்குறோம். நம்ம வந்து லலிதா சஹஸ்ரநாமத்திலையும் ஏகாகினி அப்படின்னு ஒரு நாமா இருக்கு, 665. ஒன்றே, பகுரூபா பல உருவே 824. அருவே, நிராகாரா ஃபார்ம்லெஸ் காட், நிராகாரா உருவமற்றவள் 137. இந்த நாமாக்கள்லாம் நம்ம அங்கேயும் பார்க்கிறோம். அப்பா அம்மா, நீ என்னைக்கோ என்னை தடுத்தாட்கொண்டு விட்டாய். நான் வந்து உன்னுடைய அடிமை, நான் உன்னுடைய குழந்தை, நீ என்னை வழி நடத்தி கொண்டு இருக்க. ஆனா இப்போ ஒரு வேளை நீ வந்து அந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் உன்னை விட போறது இல்ல. இல்ல இல்ல கொண்டது அல்ல, நான் உன்னை கொண்டது வந்து இல்லப்பா அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு நீ வந்து என் கை என்று சொல்வாயானால் நன்றே உனக்கு. அது உனக்கு நல்லதாமா. இனி நான் என்ன செய்யணும், நான் இனி வாழ்க்கையில என்ன செஞ்சாலும் சரி, நான் நடுக்கடல்ல போய் நான் விட இருந்தாலும் என்னை கரையேற்றி காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. நீயே ஒரு உருவாக இருக்கிறாய், பல உருவகங்களாக இருக்கிறாய், உருவமற்றதாகவும் நீயே இருக்கிறாய். அப்படிப்பட்ட என்னுடைய அம்மா, என் உமையவளே அப்படின்னு ரொம்ப அழகா பாடியிருக்காரு அபிராமி பட்டர். இந்த பாடலை நம்ம இன்னொரு முறை பாடி நம்ம இந்த பொருளோட நம்ம ஒரு முறை பாடுவோம். பொருள் உணர்ந்து பாடுறதுக்கு இன்னும் நிறைய அதுக்கு மகத்துவம் இருக்கு. திருவள்ளுவரும் சொல்றாரு இல்லையா, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இந்த பாடல்கள்லாம் நம்ம நல்லா படிச்சு பொருள் சேர்ந்த புகழ் மொழிகளால நம்மளுக்கு நல்ல பொருளை நல்லா உணர்ந்து அதோட நம்ம படிச்சோம்னு சொன்னா நல்வினை தீவினை இரண்டும் நம்மை வாட்டாது. அன்றே தடுத்தென்னை ஆண்டு கொண்டாய் கொண்டதல்ல என் கை, நன்றே உனக்கினி நான் என் செய்யினும் நடுக்கடலுள், சென்றே விழினும் கரையேற்றுகை நின் திருவுளமே, ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே. ஓம் சர்வம் ஸ்ரீ ஜெகதம்பார்ப்பணமஸ்து.